அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கீரையை வச்சு எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி பொரியல் செஞ்சிட்ருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு தடவை தொக்கு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு நான் சிறுகீரை தான் எடுத்திருக்கேன். சிறுகீரையை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிடுங்க. 2 பெரிய வெங்காயத்தை சும்மா ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துருங்க. இது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, அதாவது சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துருக்கேன். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள். இது எல்லாமே ஒரு கட்டு கீரைக்கான அளவு தான். இப்போ இதை மிக்சியில் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில் ஒரு 4-5 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சவுடனே ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு பொரியும் போது 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயமும் பொரிஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் ஜீரகம். ஜீரகம் பொரிஞ்சவுடனே ஒரு 4 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு 10 பல்லு பூண்டை தட்டிட்டு அதை அதில் அப்படி சேர்த்துருக்கேன். இந்த பூண்டு எண்ணெயில் கொஞ்சம் வெந்து கலர் மாறணும். இந்த கீரை தொக்குல பூண்டோட ஃப்ளேவர் தான் ரொம்ப நல்லா இருக்கும். பூண்டு பார்த்தீங்களா கொஞ்சம் கலர் மாறி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காய பேஸ்ட், அதை இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த வெங்காயம் கொஞ்சம் எண்ணெயிலே வெந்து வரணும். அப்போ தான் கொஞ்சம் பச்சை வாசனைலாம் போகும். இப்போ பாருங்கள், மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையை இதில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி கீரை தொக்கு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு குழம்பும் தேவையில்லை. சைடிஷாக ஒரு அப்பளம் மட்டும் இருந்தால் கூட போதும். அந்த அப்பளத்தையும் இந்த கீரை தொக்கையும் வச்சுக்கிட்டே சாப்பிட்றலாம். இப்போ நான் மிக்சியை கழுவி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதோட இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேவட்டும். மூடி வச்சிடறேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து திறக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா கீரையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஆனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றி வரட்டும். அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு 2 செகண்ட் வச்சிங்கனாலே போதும். சட்டுன்னு அந்த தண்ணியெலாம் வற்றிடும். இப்போ மறுபடியும் 2 நிமிஷம் கழித்து திறக்கிறேன் பாருங்கள். இப்போ தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இன்னொரு 1 நிமிஷம் இருந்தாலே போதும். கீரை கூட்டு நல்லா திக்காயிரும். இந்த டைமில் கடைசியாக ஒரு சின்ன துண்டு வெல்லமோ இல்லைன்னா ஒரு 1/2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையோ கண்டிப்பாக சேர்க்கணும். நான் நாட்டு சர்க்கரை தான் சேர்த்தேன். அது வீடியோ எடுக்கும்போது கட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் அந்த நாட்டு சர்க்கரை சேர்த்தா தான் அந்த தொக்கில் அந்த டேஸ்ட்டே உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு சூப்பரான கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சுட சுட சாதத்தில் இந்த கீரை தொக்கை எடுத்து போட்டு கொஞ்சமாக மேலே நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.